சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட். தென் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை கொட்டி வருகிறது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் நாளை தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கோவை உட்பட சில மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இப்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு வட தமிழக மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கூட காலத்துடன் ஒப்பிடும்போது இந்த மழை சற்று குறைந்தாலும் கூட பரவலாக பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. வரும் நாட்களில் கூட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நல்ல மழை பெய்து வரும் என்றால் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் நாட்களில் கூட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை கொட்டி தீர்த்து வருகிறது. நாளை தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து நாளைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து நாளைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து நவம்பர் 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் வரும் 14 மற்றும் 16ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளைய தினம் 11/11/2025ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும். வரும் நவம்பர் 14ஆம் தேதி மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது.